பொண்ணை கட்டி கொடுத்துட்டமேன்னு ரொம்ப நான் தாழ்ந்து போயிட்டேன். போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போனேன். கடைசியில என்ன உங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? இந்திரா, அப்பா நான் இருக்கேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லா விஷயத்திலும் உனக்கு சப்போர்ட் பண்றமா நான். போலாமா? காவியா, ஏய் அங்க அத்தை கதிருக்கு பரிமாற சொல்லுங்கக்கா. இந்திரா, டிஃபன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் கொடுத்துட்டேன். உங்க அக்காவை சாப்பிட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காவியா, இத புடி. நான் வரேன். சாப்பிடுக்கா. நீ முதல்ல சாப்பிடு இந்திரா. நீ சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? நீ சாப்பிடு. அடம் பிடிக்காம சாப்பிடு இந்திரா. சரி, அப்போ சின்ன வயசுல நம்ம 1 2 3 சொல்லி சாப்பிடுவோம்ல, அப்படி சாப்பிடலாமா?
பொண்ணு மாதிரி சுத்தி தெரிஞ்சீங்க. அதனாலதான் உங்களை திட்டி, ஏய் அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம், உங்க 2 பேருக்கு இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? அண்ணா எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபீல் இருந்துச்சுண்ணே. ஆனா அது லவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஐடியாலஜி வேற, அவளோட ஐடியாலஜி வேற. டேய் எந்த காலத்துலடா இருக்க? முட்டாளாடா நீ. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா வாழ்க்கை சீக்கிரம் போர் அடிச்சிரும்டா. எப்பயுமே எதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும். ஏன் நானும் ஹேமாவும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? அவ அப்படியே என்னோட கான்ட்ராஸ்ட். நான் யார பார்த்தாலும் சிரிச்சு பேசுவேன், ஆனா அவ யார பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு முகத்தை தூக்கிட்டு யார திட்டலாம் யார கோட்டலான்னு இருப்பா. 2 பேரும் வெவ்வேறு கருத்தோட இருந்தாதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னடி எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆ பண்ணிருக்கேன். என்னந்திரா எப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலும் சூப்பரா பண்ணிருக்க, செமையா பண்ணிருக்கேன்னு சொல்லுவ. இன்னைக்கு வாய்ஸ் ஒரு உற்சாகமே இல்லையே. ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, கௌதம்க்கும் எனக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. ஏ என்னாச்சு? The number you have dialed is currently busy. Please try again later. என்ன எங்கேஜ்டா இருக்கு? அண்ணியும் தூங்கிட்டாங்க. அவளோட அப்பாவும் அம்மாவும் அவ கூட வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? சரிடி, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணு. The environmental ecology is the study of environmental systems and the interrelationships between plants, animals, and the world around them. It can also be explained as சொல்லு கல்யாணி. ஏய், இவ்ளோ क्वेश्चन ஆன்சர் நெட்ல இருந்து கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்க? ஆமா, அதெல்லாம் படிச்சு ப்ரிப்பேர் ஆயிக்கோ. நீ இதெல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். என்னடி இவ்ளோ வெறி கொண்டு படிக்கிற? போற போக்குல நீ இதுல எடுக்கிற மார்க்க வச்சு நேரா ஐஏஎஸ் ஆயிருவ போல இருக்கே. கிண்டல் பண்ணாதடி, உனக்கு தான் தெரியும்ல இதான் என்னோட சின்ன வயசு ட்ரீம்னு. ஹேய் சூப்பர் டி, இந்த ஸ்பீட்ல இதே எமோஷன்ல படி. கங்க்ராச்சுலேஷன் டி. தேங்க்ஸ். பை. பை டி. இந்திரா அத கொடு. என்னம்மா சொல்ற? ரெடி ஆகணுமா? இப்ப எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா விளையாடிட்டு இருக்கியா? எனக்கு வேற ஒண்ணும் வேலை இல்ல பாரு.
நம்ம தூரத்து சொந்தம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க. உன் அப்பாவை பார்த்து பேசியிருக்காங்க. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையனுக்கு பார்க்கணும்னு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அம்மா இப்படி திடீர்னு வந்து நின்னா எப்படிம்மா? சில விஷயங்கள்லாம் அப்படிதான் திடீர்னு நடக்கும். சட்டு புட்டுன்னு சீக்கிரமா ரெடியாயி வாமா. எனக்கு இப்போ எதுக்கு கல்யாணம்? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லவா வேணும்? குடும்பம் சந்திரா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. இந்திரா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கம்மா. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுமா? ஓகே, பிடிச்சிருக்கா? சரிம்மா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, பையனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அப்புறம் என்ன, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. பேச வேண்டியதை பேசி ஆக வேண்டியதை பாப்போம். நான் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேனே. உடனே இப்பவே கேட்டு சொல்லுங்க. ஓகேனா இன்னைக்கே பேசி முடிச்சு பூ வச்சுட்டு போயிடலாம். ஏங்க, பையன் தங்கமான பையனா இருக்கான், ஓகேன்னு சொல்லுங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. அப்புறம் எப்படி கௌதம் இத்தனை பேருக்கும் இந்திராவை கட்டி வைக்கணும்னு தோணி இருக்கும்? அதுக்கு காரணம் அண்ணி இல்ல, இந்திரா தான். அப்பதான் நான் எங்க போனாலும் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. இந்திராவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுக்குலாம் அவ ஏத்தவளே இல்லம்மா. நீங்க சும்மா அண்ணியை போயிட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னா என்னம்மா?
கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. நான் சொல்றேம்மா, இந்திரா எனக்கு பிடிக்கல. அப்புறம் என்னம்மா உங்களுக்கு? கௌதமே சொல்லிட்டான். இனி எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு கௌதம்க்கு பார்வதி பொண்ணு வரலட்சுமிய பொண்ணு பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. அப்புறம் இந்திராங்கிற பேரு இனி இந்த வீட்ல கேட்க கூடாது. புரியுதா? கேட்டா அம்மா பேச்ச தட்ட முடியாதுன்னு காரணம் சொல்ல வேண்டியது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அதுக்கு என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ இல்ல இந்திரா, நீங்க எதுவும் என்ன தப்பா புரிஞ்சு. இல்ல சார், இப்பதான் நான் உங்களை ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கேன். உங்களை மாதிரி பெரிய இடத்து பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே. போதும்டா சாமி, உன் கூட பழகுனதுக்கு நல்ல மானத்தை வாங்கிட்டேன். முதல்ல போன வை. ஹலோ, இந்திரா, இந்தாம்மா, மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரியா? இந்திரா, ஒரு கலெக்டர் இந்திராவா உன்னை சீக்கிரம் பார்க்கணுமா? இங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், ஏன் அப்படி கேக்குற? இல்ல, லைட்டா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. அன்பா ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு எதுவுமே இல்ல. அதான் ஒருவேளை என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் கேரக்டரே தான். இல்ல இங்க பாரு, கம்பெனியில் ஆடிட்டிங் டைம் இது. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். கணக்கு கொஞ்சம் தப்பா போனா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ கூட அக்கௌண்ட் செக் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்காக வெயிட் பண்ணாம நீ தூங்கு.
மந்தி என்னம்மா சிரிக்கிற? நான் பயங்கர கோபக்காரனாக்கும். ஆமா சம்பந்தி. ஆனா பொம்பளைங்க அடிக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறேன். இல்லன்னா ஜெயாவது கொய்யாவாவது. சம்பந்தி நான் கிளம்புறேன் சம்பந்தி. சந்தோஷமா போயிட்டு வாங்க சம்பந்தி. ஏமா இந்திரா, என்னம்மா ஒரு மாதிரி யோசனையான மனநிலையில இருக்கிற? மாமா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? என்னம்மா இது, சொல்லு. உனக்கு செய்யாமலா? அப்பா, வா இந்தா, வாமா, இந்தா சாப்பிடுமா. ஆட, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறவ? சாப்பிடுமா. இந்தா நானே பிரிச்சு தரேன். சாப்பிடு சாப்பிடு. மாமா, ப்ளீஸ் என்ன ஏமாத்த பார்க்காதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இது எங்க அம்மா சமைச்சதுதான். பரவாயில்லையே, ஒரே வாய் சாப்பிட்டு பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. இதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ண, பட்டை எல்லாம் அடிச்சு. ஐயோ, எல்லாம் போச்சா? ஊர்ல இது எங்க அம்மா சமைச்சது. எப்படி இது உங்க கையில? சொல்லுங்க மாமா. இந்திரா, மடி விடுமா. நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. லேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இட்ஸ் ஓகே.
சாப்பிடு. சரி ஓகே. வாவ், நான் இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய வாட்டி நூடுல்ஸ் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி டேஸ்ட் இருந்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. என்னது கதிர்? போன ஸ்பூன்ல சாப்பிட்டப்ப இருந்த டேஸ்ட் இந்த ஸ்பூன்ல இல்ல. அப்படியா? ஏய் ஒன் செகண்ட், ஒரே ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. மனசுல ஒருத்தி வச்சுக்கிட்டு பிடிக்காம பொண்ணு பார்க்க போறதுன்னா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். என்ன பண்றது? என் மனசுலாம் யாரும் இல்ல. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. யாரோ இருக்கிற மாதிரில இருக்கே. பா சும்மா இருக்க மாட்டீங்க, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. அப்பா நீங்க போங்கப்பா. சரிப்பா, நான் போறேன். ஏதோ தகவல் சொல்லலான்னு வந்தேன். வேண்டான்னா போ, எனக்கு என்ன. என்ன தகவல்? அவ வந்திருக்கிறாளாமா, இப்ப சென்னையில தான் இருக்காளாமா. அவனா? அவனா எவ? டேய் டேய் டேய், நான் உன் அப்பன்டா, என்கிட்டயே நடிக்காத. சரி சரி, எதுக்கு வந்திருக்காளா? அவ வந்தா உனக்கு எதுக்குப்பா? அவதான் உன் மனசுல இல்லையில. அப்பா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாப்பா? அப்படியா? ஏதோ கோச்சிங் கிளாஸ் ஆமாமே, எக்ஸாமுக்கு வந்திருக்கிறாளாமா. குடுமா இதில் சைன் பண்ணுமா. எக்ஸாம் ஆரம்பிக்க போது, சீக்கிரம் உள்ள போந்தா. வாமா, ஹால் டிக்கெட் கொடுங்க. ஹால் டிக்கெட் நீ கொடுமா. என்னடி ஆச்சு? ஹால் டிக்கெட் அப்பா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்டி. இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். இத புடி. என்னதான் வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இவ பெரிய இவள தேடி தேடி வந்து டார்ச்சர் பண்றாங்க. இந்த ஆல் டிக்கெட் என்கிட்ட இருந்துச்சு, இப்பதான் நானும் பார்த்தேன். உன் மேல இருக்க அன்புலாம் கொண்டு வந்து தரல, ஏதோ பாவம் பார்த்தா எடுத்துட்டு வந்தேன். இது பார், வீணா பெருசா கற்பனை பண்ணி. ஓகே சார். எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு, வா இந்திரா. ஏ ராகினி, அவனுக்கு ஃபோன் பண்ணு. என்னடி ரிங் போகுதா? ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா.
ஹலோ சித்தி. கௌதம் எங்க இருக்க? அது சித்தி, நான் இப்போ ஒரு சின்ன வேலையா ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன் சித்தி. நீங்க கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருங்க சரிங்களா? நான் அங்க வந்துடுறேன். ஏய் கௌதம், போன கொடு. டேய் கௌதம். அப்பாடா, தப்பிச்சோண்டா. அப்படி அவனுக்கு என்ன முக்கியமான வேலை வேண்டி இருக்கு வெளியில? ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியே கோயிலுக்கு வந்துடுறானே. பொண்ணு பாக்குறத விட அப்படி என்ன ஃப்ரெண்ட பாக்குற முக்கியமான வேலை அவனுக்கு? நீ மறுபடியும் அவனுக்கு போனை போடு, முதல்ல போடு. ராகினி, முதல்ல போனை கட் பண்ணு. சொல்றேன்ல, போனை கட் பண்ணு. அவன் தான் நேர கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான்ல. எதா இருந்தாலும் கோயிலுக்கு வந்து பேசிக்க. முதல்ல எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம். நேரமாச்சு. ஏய், கிளம்புடா, கிளம்பு. வாடி, போய் பேசிக்கலாம். என்னம்மா, எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதியிருக்கோம்ப்பா. இந்திரா, நீ எப்படி எழுதிருக்கமா? நல்லா எழுதிருக்கேன்பா. கஷ்டமாம்மா? ஒரு மாதிரியா பதில் சொல்ற, சரியா எழுதலையா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான்ப்பா எழுதிருக்கேன். ஏதோ ஒண்ணு தப்பா எழுதிட்டா போல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இல்லம்மா, அவ அதை நினைச்சு வருத்தப்படலம்மா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அக்காவை பார்க்க முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுறா, அப்படித்தானே? இல்லப்பா, பரவாயில்ல, நம்ம கிளம்பலாம் வாங்க. சரி இரு, நான் காவியாவை பார்க்க ஏற்பாடு பண்றேன். சரிப்பா, அப்ப நீங்க பாருங்க, நான் ஹாஸ்டல் போறேன். சரி. இந்திரா வரேன்டி. என் பேக்கை கொஞ்சம் நீ எடுத்துக்கோடி. அக்காவை பார்க்க போனா அங்க எப்படியும் கௌதம் இருப்பான். அவன்கிட்ட சாரி கேட்டுடலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சாரி கௌதம். சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, இந்திரா நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டாளா? சூப்பரா எழுதிருக்கா சம்பந்தி. இன்னொரு விஷயம், ஒரு சின்ன உதவி சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? அவளுக்கு அவங்க அக்கா காவியாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். சம்பந்தி, இதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? நாங்க விருகம்பாக்கம் முருகன் கோயில்ல தான் இருக்கோம். எங்க கூட காவியாவும் வந்திருக்கா. நீங்க 2 பேரும் நேரா கிளம்பி வாங்க. நாங்க வந்து பாக்குறத யாராவது பார்த்து பிரச்சனையாக போகுது சம்பந்தி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சம்பந்தி. யாரு கண்ணிலையும் படாம நான் காவியாவை அழைச்சிட்டு வரேன். நீங்க வந்து பாத்துருங்க. சரிங்க, வச்சிரு. கடவுளே, அம்மாடி இந்திரா, காவியா வீட்டுல எல்லாரும் விருகம்பாக்கம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்களா? சம்பந்தி நம்மள அங்க வர சொல்லிட்டாரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஆளுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயா, ஏன் பிரச்சனையும் புரிஞ்சுக்கோ. நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் ஏன் கஷ்டம் என்னன்னு புரியும். நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் கோவிலுக்கு வர்றதுக்கே நான் முடிவு பண்ணேன். இப்படி என் சொந்த பந்தம் எல்லாரையும் வர வச்சுட்டு மாப்பிள்ள வரலன்னா என்ன அர்த்தம்? இது சரியில்லை ஜெயா. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னால இதுக்கு மேல இங்க இருந்து அசிங்கப்பட முடியாது. நாங்க கிளம்புறோம். வாங்க எல்லாரும் போலாம். இரு பார்வதி, இங்க பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் 5 நிமிஷத்துல கௌதம் வரலன்னா அப்ப நீங்க கிளம்புங்க. இதையே எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு இருப்ப? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள கிடைக்காதுன்னு நினைச்சியா? நான் மட்டும் ஒரு சொடக்கு போட்டா நான் நீனு போட்டி போட்டுட்டு வந்து நிப்பாங்க. இப்படி மாப்பிள்ளைக்காக காத்து கிடக்கணும்னு என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா? வரும், எழுந்துருமா, போலாம். எழுந்துருமா, வாங்க எல்லாரும் போலாம்.
மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியா பேசணுமா. அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ள தான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்களே அப்படி சொல்றாங்க. என் மருமகளுக்கு வெக்கத்தை பாத்தீங்களா? கௌதம், போய் பேசிட்டு வா. பேசிட்டு வா கௌதம். வரு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. போ. போயிட்டு வாப்பா. நானும் உங்ககிட்ட இப்படிதான் பேச ஆசை. இந்திரா, அப்பா சொல்லும் போது எனக்கு தெரியல, ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது. நானும் படிச்சு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்கு. இப்ப புரியுது இந்திரா, படிச்சாதான் இந்த காலத்துல மதிப்பு மரியாதை எல்லாம். இந்திரா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும். அந்த பெருமைய நான் ஊர் முழுக்க சொல்லி அழகு பார்க்கணும். என் தங்கச்சி கலெக்டர்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டணும். என்ன ஏதாச்சும் பண்ணீங்கன்னா என் தங்கச்சி கிட்ட சொல்லி உங்களை புடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவேன்னு நான் சொல்லணும். சிரிச்சிட்டல? நீங்க இருக்காத இந்திரா, போ. கௌதம்க்கும் அந்த பொண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு. இப்பவே பூ வைக்க போறாங்க. அத பார்த்தா உன் மனசு இன்னும் ரொம்ப கஷ்டப்படும். நீ கிளம்பு. நீ வா, கிளம்பு. என்னம்மா, உங்க அக்காவை பாத்துட்டியா? பேசிட்டியா? பேசிட்டேம்மா. என்னது, அம்மாவா? அது ஒண்ணு இல்லப்பா. அங்க இருக்கும்போது ஏன் ஞாபகமாவே இருந்தா, இப்ப இங்க இருக்கும்போது அம்மா ஞாபகமா இருக்கா. அம்மா, அம்மா கொடுத்த புளியோதரை சாப்பிட்டியாமா? சம்பந்திக்கிட்ட இந்திரா கொடுத்து விட்டாலமா? சாப்பிட்டேன்ப்பா. எப்படிமா, உன் மாமியாருக்கு தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாரா? அவரு கோவில் பிரசாதம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாருப்பா. சரிம்மா, இப்ப என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, கௌதம்க்கும் அந்த பார்வதி நகை கடைக்காரர் பொண்ணுக்கும் பேசி முடிச்சு பூ வைக்க போறாங்க. என்னம்மா திடீர்னு? இங்க எல்லாமே அப்படிதான்ப்பா, திடீர்னு நடக்கும். ஏமா, அதுவும் மார்கழி மாசத்துல எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்களேம்மா? இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நம்ம சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? விடுங்கப்பா, அங்க என்னமோ நடக்கட்டும். நீங்க கிளம்புங்கப்பா, இல்லனா யாராவது பாத்திர போறாங்க. என் புள்ளைய நிம்மதியா பார்த்து கூட பேச முடியலையேம்மா. போலாமா?
இப்பதான் அவங்க வீட்டில் பூ வச்சு உறுதி பண்ணியிருக்காங்க. அது நடந்த அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பாரு எப்படி வந்து நிக்கிறான்னு. பா காட்டாங்க. என்னடி இப்படி அரைங்குறையுமா வந்து நிக்கிற? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடி. ஆமா, அதுக்கு என்னென்னமோ பண்ண சொல்ற? நீங்க சொன்னீங்கன்னா அந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு வெக்கப்படுற மாதிரி நடிச்சேன். ஐயோ, கொஞ்ச நேரம் கூட என்னால அப்படிலாம் இருக்க முடியல. பாவம் இந்த பொண்ணுங்கலாம் எப்படிதான் இப்படிதான் இருக்காங்களோன்னு தெரியல. மத்தவங்க கதைலாம் உனக்கு எதுக்கு? நீ இந்த கல்யாணம் முடியிற வரைக்குமாவது புடவை சுடிதாரோட இரு. ஏன்னா அவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி. கௌதமுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாம்மா, கௌதம் பார்க்கறதுக்கு தான் ஸ்டைலா மாடர்னா இருக்காமா. ஆனா பழக்க வழக்கம்லாம் எல்லாம் கலாச்சாரம் பண்பாடுன்னு பழைய மாதிரி இருக்கிறாமா. கண்டிப்பா அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. வேற ட்ரெஸ் மாத்திட்டு போயேன். அப்பா, அவ்வளவு அறிவில்லாம என்ன இருக்கு? அவனை பார்க்கும்போது சுடிதார் புடவைன்னு கட்டிக்கிறேன். இப்ப நான் பார்ட்டிக்கு போறேன், கார்ல போறேன், கார்ல வரேன். யாருக்குப்பா தெரிய போகுது? அப்புறம் நைட்டு டின்னர்லாம் வேண்டாம், நான் வெளியே பாத்துக்கிறேன். செலவுக்கு பணம் வேணும். அப்பா கார்டு கொடுங்க. காடா? கொடுங்கப்பா. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமா. பா, இது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கான ட்ரீட். மேக்ஸிமம் 40 to 50,000 அவ்வளவுதான். இங்க பாரு வரும், இது வரைக்கும் நீ சுத்தினது வேற, இனிமே நீ இருக்க போறதும் வேற. உன்னால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பாத்துக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் என்னம்மா பண்ணேன்? ஒரே ஒரு பொண்ணு செல்லமா வளர்த்தோம். கல்யாணம் முடியற வரைக்கும் இவளை எப்படிதான் பாதுகாக்க போறோனோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மா, என்னம்மா பேசுறீங்க? நான் முதல்ல உங்க பையன். அப்புறம் உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ இப்ப உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அப்பா, அவருக்கு வேண்டானா அது எனக்கும் வேண்டாம்ப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்கப்பா.
நாங்க சீர் கொடுக்காம இங்கிருந்து போக மாட்டோம். ஆமா சம்பந்தி அம்மா, நீங்க எங்களை மன்னிச்சு இந்த சீரை ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வீடெல்லாம் பெருசாதான் இருக்குது, ஆளுங்க மனசுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இது என்ன பிள்ளை? உட்கார் உட்கார் உட்கார். ஏன் உம்முன்னு இருக்க? யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான். சுந்தரமூர்த்தி, அக்கா நீ என்னக்கா இங்க? வெத்தலை சீவல் வாங்க வந்தேன். கேக்குறான் பாரு என் புத்திசாலி. மீச மட்டும் தாண்டா இப்படி வளர்த்திருக்க. என் தம்பிடா இவன். அவன் புள்ளி இங்கதான்டா கட்டி கொடுத்திருக்கான். அவளுக்கு தலை பொங்கல் சீர் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அதை இவளுக்கு கொடுக்க விடாம அவன் மகளையும் பார்க்க விடாம கொண்டு வந்த பொருளையெல்லாம் உடைச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளுங்க. அதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்கக்கா, என்ன விவரம் விசாரிச்சுட்டு வரேன். என்ன இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட அந்த பொம்பளைய பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து அவங்கள விரட்டி விடுவீங்கன்னு பார்த்தா வந்ததும் அவங்க கிட்ட போய் சொந்தம் கொண்டாடி பேசிட்டு இருக்கீங்க. மேடம், அவங்க யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதானே, தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. மதுரையில பெரிய கை மேடம், கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்றது அது இதுன்னு இவங்க பண்ணாத சம்பவமே கிடையாது மேடம். பேருதான் சின்ன பொண்ணு, ஆனா பண்ற சம்பவம் எல்லாம் பெருசு. பெரிய பெரிய ரவுடிங்களே இவங்கள பார்த்து நடுங்குவாங்க. ஒரு போன் பண்ணாலே எம்எல்ஏல இருந்து எம்பி வரைக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வருவாங்க. லீகலாவும் ஸ்ட்ராங்கு, இல்லீகலாவும் ஸ்ட்ராங்கு. அதுவும் இல்லாம அவங்க மர்மக பிரச்சனை வேற சொல்றீங்க. அவங்க லீகலா போய் என் மருமகளை கொடுமைப்படுத்தாங்கன்னு கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காது. நீங்களும் ஒரு நல்ல பெரிய குடும்பமா தான் இருக்கீங்க. நம்ம மரியாதையை நம்ம தானே காப்பாத்திக்கணும். சுமூகமா பேசி காம்ப்ரமைஸா போயிடுங்க. என்னையா நீ இப்படி பேசிட்டே இருக்க? மேடம், அவங்க அனுதறி மட்டும் பண்றது கிடையாது, சம்பவம் பண்றதே சாதாரணம். நீங்களும் பார்க்கிறதுக்கு டீசென்டான குடும்பமா இருக்கீங்க. ஒரே போன்ல வீட்டுக்குள்ள பூந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதெல்லாம் விட எனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்து இந்த காக்கி சட்டையை போட வச்சதே அவங்கதான். கேருக்கு பயல, நான் அதுகிட்ட போய் குசு குசுல பேசிட்டு கிடக்குறேன். அக்கா ஒண்ணு இல்லக்கா, சும்மா உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி என்னடா பிரயோஜனம்? இத பாரு, என் மருமவளுக்கு சீர் குடுக்கறதுக்காக
என் தம்பி சீர் கொண்டு வந்திருக்கான். அதை அப்படியே வாங்கி என் மருமவளோட தலைப்பொங்கலை நல்லபடியா நடத்தி இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் முடிக்க சொல்லு. அது போதும். டேய், என்ன அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு கிடக்குற? இப்ப தெரிஞ்சிருக்குமே என்னைய பத்தி. சொல்லிருப்பானே. என்னையும் அப்படியே ஒண்ணும் தெரியாது என் தம்பி மாதிரி நினைச்சியா? மண்டையில 2 கொட்டு கொட்டி கால்ல விழ வச்சு அனுப்பிச்சிடலான்னு பாத்தியா? கழுத்தை பிடிச்சு ஏறி மிதிச்சு அப்படியே ஒடிச்சிருவேன் 2. பாத்துக்க. மேடம், காம்ப்ரமைஸா போயிடலாம் மேடம். எலே சுந்தரமூர்த்தி, அவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்கற? வெளியே போய் சீசனத்தை எடுத்துட்டு போ. சரிக்கா. ஐயோ, உன்ன இல்லடா கிறுக்கு பயலே. உன்னை போ சொன்னா? டேய், சீர் வந்தாச்சுல்ல, சீரெல்லாம் எடுத்து சம்மதிக்கிட்டு கொடு. எந்த வழக்கமும் மாறக்கூடாது, பாத்துக்க. எடுத்து வைப்பில, எடுத்து வைடா. சரிக்கா. சந்திரா, எடுத்து வை. அப்பா என்கிட்ட கொடுங்க. ஏன் இந்த வெத்தலை பாக்கெடுத்து மேல வையாத்தா? மேல வை. டேய், எடுறா எடுறா, அந்த கவர்ல இருக்கிறதுல எடுறா. கொடுங்க. இந்த கவர் எல்லாம் தூக்கி போடு. இங்க வைங்க. அப்படி வைங்க. வைங்கப்பா. சரி, எடுத்து கொண்டு போய் கொடு. சமந்தி, பெரியாளு, போய் நில்லுங்க. பாக்காத எப்படி வசதி. அக்கா வாங்குக்கா. வாங்க சொல்லுடி. அக்கா வாங்கு. ஜெயா, அவங்க பொண்ணுக்கு பொங்கல் சீர் தானே கொண்டு வந்திருக்காங்க. அந்த தலைப்பொங்கலை நல்லபடியா கொண்டாடிட்டு போட்டுமே. அப்படி சொல்லுங்க. இப்பதாயா நீ கரெக்டாவே பேசுற. ஆமா, உன் பேர் என்ன? ராமச்சந்திரனா? என்னம்மா? குண்டம்மா. ஷோ முடியல. ஷோ பண்டிதா, மேல வா. திருச்செந்தூர் முருகா, பழனி ஆண்டவா, என்னப்பனே, திருப்பரங்குன்றா முருகா போற்றி.
என்னப்பா நாதத்தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். என்னது இது? சாமி கும்பிடுறாத்தா? அடுத்த ராத்திரியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்த்தராத்திரியா? காக்கா குருவி எல்லாம் முழிச்சு இறந்தட கிளம்பிடுச்சாத்தா? உனக்கு இது அர்த்தராத்திரியா? அடியே இதுதாண்டி அதிகால பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு போகி வேற. இந்த பழத்தை எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டு அப்படியே புதுசா நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கிற நாள் புள்ள. இன்னைக்கு பார்த்தா அழுது வடிஞ்சு மூதைய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. பா முதல்ல எழுந்து நல்ல ஊஞ்சி முகரையெல்லாம் கழுவு. அப்பா ஞானப்பண்டிதா இங்க பாருங்க, நிறுத்துங்க. ராத்திரி முழுக்க நான் தூங்கல. ஏன் ராத்திரி ஏதாவது வாட்ச்மேன் வேலைக்கு போனியா? நீங்க முதல்ல எங்க என்ன தூங்க விட்டீங்க? யாராவது கேட்டா என்ன தப்பா நினைக்க போறாங்க. ச்சே, நான் என்னத்த பண்ண உன்ன? ஐயோ, கொரட்டை விட்டு உருண்டு என் மேல கையும் காலையும் போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணி. இத பாருங்க, உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திணிக்காதீங்க. என்ன சாமி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லுங்களேன். அது எங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாம் முறைப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிருச்சு. அது சரி. இந்த மேனாமினிக்கு காலையில எதிர்த்து அப்படியே பான் சோம்பலெல்லாம் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காளுங்களா? பாவம் சின்னத்த. பாவமா? நல்ல படட்டும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது உங்க சின்ன பொண்ணு அத்தைய. போடு போடுன்னு போடுறாங்க. ஆமா, எப்படி அவங்களுக்கு இவங்கள பத்தின விஷயம் எல்லாம் தெரியுது? ஆனா ஏதோ ஒரு முடிவோட தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்திராவோட வேலையா தான் இருக்கும். அவதான் எல்லாத்தையும் சொல்லி அத்தைய அனுப்பி வச்சிருக்கா. இந்த முன் செட்டப்பு அத்தை வர்றது எல்லாமே நம்ம இந்திராவோட பிளான் தான். சூப்பர்ல, இந்திரா கலக்கிட்டா. நீங்க என்ன சூப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நானே ரொம்ப பயந்துருக்கேன். அத்தை போனதுக்கு அப்புறம் நம்மத்தையும் ராகினியத்தையும் சேர்ந்து இதுக்கு பதிலுக்கு பதிலா இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். சும்மா அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நல்ல வேளை சுபா நீ வந்த. அந்த புளி தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். நல்லா வேணும். போ, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போடி. இன்னும் போய் ஹெல்ப் கூப்பிட்டேன் பாரு. என்னக்கா நீங்க?
இந்தா புடி. இரு இந்தா. எடுத்துட்டு போ. அக்கா, இந்த அப்பளத்தை உடைச்சு அதுல இந்த பாயாசத்தை ஊத்தி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுற சந்தோஷம் இருக்க, அலாதி இன்பங்கா. எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. சமந்தி எல்லாம் பத்திரம் இல்ல நிறைய இருக்கு. அக்கா உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி சரி சரி. இல்லாட்டி ஆகினி, சாப்பாடு வாழ்க. கிடைக்காது. சம்மந்தி நல்லா சாப்பிட்டீங்கல்ல? போதும். சம்மந்திமா நீங்க? போதும் சம்பந்தி. சரி சரி. போ போய் கைகளை வாங்க வாங்க. பாத்துமா. மெதுவா பாத்து. வயிறு முட்டுதுப்பா. போயிட்டு வாங்க. காலையில இருந்து அரக்க பறக்க சமைச்சு பசி உயிர் போகுது. முதல்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதான். ஹலோ 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 ஹலோ. ஆமா, உன் புருஷன் எங்க இருக்கிறாரு? துபாயில. துபாயில? அந்த ஆளு கொளுத்துற வெயில்ல நாயா பேயா உழைச்சு களைச்சு வேலை பார்த்து காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு இருக்காரு. ஆனா உனக்கு அப்படியே பளபளன்னு வாழை இலையில விருந்து கேக்குதோ? ஏய் சுபா, போ உள்ள போய் அதை எடுத்துட்டு வா. அத்தை போய் எடுத்துட்டு வா. ஓ வாத்தா வரேன். வெய்யங்க. சுபா, அந்த இலையை எடுத்துட்டு அது அங்கன வை. அட எடு. ஹலோ, என்னது இது? யாருக்கு? உனக்குதான். என்னத்துக்கு? திங்கிறதுக்கு. சொல்லாததெல்லாம் செய். இங்க பார். கேட்க ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலிக்குதாப்புல? இல்ல வலிக்கல. வந்த ஒரு நாள்லயே இந்த வீட்டை அப்படியே தலைகீழ மாத்திட்டேன்னு உன் மாமியாரு உன்னை பார்த்து அப்படியே கடகட புரிஞ்சுட்டு கிடக்குறான். அதான் அத்தா உன்னையும் அப்படியே திட்டுற மாதிரி பண்ண. பரவாயில்ல. அடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இப்படி இருந்தா சும்மா இருப்ப நினைச்சிருக்கியா? நான் அத்தனா ஏன் இங்க நடக்கிறத நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? சரி சரி. ஏன் மருமவளே, நீயும் புருஷனும் நல்ல சந்தோஷமா தான் சேர்ந்திருக்கீங்க. அது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அத்தை. ஆனா என்ன, அவர் எப்ப பார்த்தாலும் பிசினஸ்னே இருப்பாரு. மத்தபடி நல்லா தான் இருக்கும். சரி சரி, நம்புறேன் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்ப பார், அப்பா அம்மாவெல்லாம் இப்ப பார் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர வச்சாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த கண்ணு அப்படியே உருட்டி முண்டக்கண்ணு மாரியாத்தா மாதிரி இருக்காளே உங்க சொத்த, அவளை அப்படியே கிடுக்குப்படியா கொண்டு போய் நறுக்குன்னு மட்டையில கொட்டிடுவா. ஐயோ, அப்படி எல்லாம் வேண்டாம். சரி பிள்ளை, அந்த நெஞ்சு அப்படியே நிமிர்த்திக்கிட்டு பேசுறாளே ஒரு எடுப்பு, அதுவும் சின்ன மாமியா, அவ கைய அப்படியே ஒடிச்சு விட்டுருவா. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்கதான் நம்மள அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு திருப்பி அதே பண்ணா எப்படி? அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். அத்தி, இந்த அளவுக்கு நல்ல மருமவளா இருக்கியே காவியா.
ஆனா உனக்குன்னு இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரி குடும்பம் வந்து அமைஞ்சிருக்குதே. ஆனா ஒண்ணு மட்டும் காவியா, நீ எல்லாத்தையுமே சகிச்சிட்டு போகாத. அப்புறம் ஒன்னையும் தலை மேல ஏறி மிதிச்சு புதைச்சு அப்படியே புதைச்சு எடுத்து தெரியாம மரம் வச்சிருவாளுங்க இவங்க. இல்லத்த, நான் இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். சுபாக்காவையும் வந்த புதுசுல அவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும். சரி, நீ மட்டும் சுதானமா இருந்துக்கோ. பொல்லாத ஊர் இது. சரிங்க. இங்க பாரு, இப்ப நான் வெளிய போனதும் உள்ள உன்னை கூட்டிட்டு வரும்போது எப்படி கோவப்பட்டு காத திருகி உன்னை திட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி வெளிய போகும்போதும் உன்னை திட்டுவேன். சமாளிச்சுக்கோ, சரியா? சரிங்க. வா, புரியுதா? சொன்னது புரியுதா? வா 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 வா. அப்பா மற மாட்டேன். வா வாங்க வா, கொன்றுவன் பாத்துக்கோ உன்னை. அப்படிதான். இதான் முதல்ல கடைசியுமாவே இருக்கணும், புரியுதா? போய் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து படு. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அப்படியே அங்கேயும் இங்கேயும் எவக்குடிய கெடுக்கலாம்னு இருந்தா இந்த தூக்கம் எல்லாம் வராது. நடந்து நடந்து கால் வலி தான் வரும். இது ஒண்ணு. ஆத்தா என் அப்பா. இன்னைக்கு செத்தடி நீ. இன்னைக்கு செத்த நல்ல மாட்னடி. என்னமாமா நீங்க புது ட்ரெஸ் போடலையா? அது என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உன் அத்தை மாமா அவங்க மகளுக்கும் மருமவனுக்கும் பொங்க சீரு புது துணி எல்லாம் பாரு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அதனால உங்க ஆத்தாலும் அப்பனும் அவங்க சம்பந்திக்கு புது துணி எடுத்து கொடுத்து கௌரவிக்கணும். அதுதானே நம்ம பண்பாடு, நாகரிகம், நம்ம செய்முறை எல்லாமே. இதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? அக்கா, அதெல்லாம் சம்பந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. ஆத்தி பரவாயில்லையே, இந்த வீட்ல ஒரு ஆளாவது சரியா இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா இந்தாங்க.